வரவேற்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உணவு என்பது நம் வாழ்வில் பிரிக்க முடியாத ஒன்று. அது உடல் ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்ல, மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் கூட ஒரு முக்கிய பங்காற்றுகிறது. இந்த உணவு திருவிழா பல்வேறு கலாச்சாரங்களின் சுவைகளை ஒன்றிணைத்து தெய்வம் இல்லை. இங்கு பாரம்பரிய உணவுகள் அனைத்தையும் நீங்கள் சுவைக்கலாம். ஒவ்வொரு உணவும் ஒவ்வொரு கதையை சொல்லும். ஒவ்வொரு சுவையும் உங்களை ஒரு புதிய உலகத்திற்கு அழைத்து செல்லும். இந்த திருவிழாவில் உணவு தயாரிக்கும் கலைஞர்களின் திறமையை நீங்கள் கண்டு ரசிக்கலாம். அவர்கள் தங்கள் அன்பையும் திறமையையும் ஒவ்வொரு உணவிலும் வெளிப்படுத்துவார்கள். உணவு திருவிழா என்பது வெறும் உணவு உண்ணும் இடம் மட்டுமல்ல. இங்கு நீங்கள் புதிய நண்பர்களையும் சந்திக்கலாம். பல்வேறு கலாச்சாரங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். உணவு என்பது நம்மை ஒன்றிணைக்கும் ஒரு சக்தி என்பதை இந்த திருவிழா உணர்த்துகிறது. இந்த உணவு திருவிழாவை வெற்றிகரமாக ஏற்பாடு செய்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களின் கடின உழைப்பால் தான் இந்த திருவிழா சாத்தியமாகி உள்ளது. உங்கள் அனைவரின் ஆதரவும் பங்களிப்பும் இந்த திருவிழாவை மேலும் சிறப்பாக்கும். வாருங்கள், இந்த உணவு திருவிழாவில் கலந்து கொண்டு பல்வேறு சுவைகளை அனுபவித்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவோம். உலகத்தில் உயிர் வாழ உணவுதான் முக்கியம். உணவில்லையே உயிர்கள் இல்லை. ஆரோக்கியமான உணவு தரும் நம் விவசாயிகளுக்கு இந்நாளில் நன்றி கூறுவோம். ஆரோக்கியமான கலப்படமற்ற உணவை உண்டு நலமாக வாழும் அனைவருக்கும் நன்றி. அம்மா செஞ்சதுல நானே தெரியல. பெரியவங்களுக்கும் சரி, குழந்தைகளோட அதுக்கப்புறம் கால்சியம், அப்புறம் மெக்னீஷியம் வந்து ஹார்ட் ஃபங்க்ஷன், ஹைட் அண்ட் சில்க் ப்ரோட்டீன் அண்ட் ஹார்ட் ஃபங்க்ஷன் கொண்டு பண்ணலாம். அதை வந்து எல்லாம் வந்து நம்ம செஞ்சோம்னா ரொம்ப அழைச்சி சாப்பிட முடியாது. அதுக்காக சேமியா ஒரு நூடுல்ஸ் டீ கொடுப்போம். அதுக்காக இந்த விஷயம் டேஸ்ட் அதுக்கப்புறம் ஏதோ 1 கிராம் ராகிலே அவங்களுக்கு வந்து 170 உள்ள கால்சியம், ப்ரோட்டீன், ஃபைபர் எல்லாமே இருக்கு. இருக்கிறவங்கள ராகினா தயிரை போட்ட அப்புறம் உள்ளது இது மாதிரி நம்ம பண்ணி கொடுக்குறது. இதுல வந்து கடையில பாத்தீங்கன்னா இந்த வனஸ்பதி ஆயில்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதுல நம்ம வந்து வெண்ணெய் மட்டுமே யூஸ் பண்ணலாம். வெண்ணெய் போட்டுருக்கு. இதை பண்ணி நம்ம வந்து ஒரு பேக் பண்ணி எடுத்தோம். நம்ம சாதா குக்கர்ல பேக் பண்ணாலே போதும். மைக்ரோவேனை விட அந்த குக்கர்ல பண்றதே நமக்கு அதை பண்ணி கொண்டு இதுல பார்த்தீங்கன்னா நிறைய கால்சியம்ஸ் நிறைய இருக்கு. அதை பசங்களோட போன்களுக்கு ரொம்ப நல்லது. அந்த மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கு அவங்க பசங்களுக்கும் ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து நம்ம வந்து கஞ்சியாவோ இருக்கோ கொடுக்கறதுனால பசங்க ஒன்றும் சாப்பிட போதில்லை. பட் இதே மாதிரி டீயோ இல்லை பாலோ நம்ம அதோட 2 கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் கடையில இருக்கிறதோ நம்ம பண்ணதோ நம்மளுக்கு அந்த டிஃப்ரென்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியாது. நம்ம பாட்டே கொடுத்தோம்னா ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு. நம்ம இதுல வந்து சுகர் ஆட் பண்ணல, பனங்கருப்பட்டி தான் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு சுகர் கண்டென்ட் அதிகம் பசங்களுக்கு கொடுக்க வேணாம் அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் கம்மியா நம்ம அளவு கம்மியா போட்டோம்னா கூட பசங்களுக்கு ஒன்றும் தெரியாது, சாப்பிடுவாங்க. பிஸ்கெட் தானே அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க. இது ஒரு ஹெல்த்தியான வருஷன்ல மாடர்னாவும் சரி ட்ரெடிஷ்னலாகவும் சரி இது அந்த மாதிரி ஒரு பிஸ்கெட். இது சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து ஜிஞ்சர் ஆட் பண்ண டீ தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, குடிக்கலாம். தேங்க்யூ.
அதுக்கப்புறம் ஜிங்கு, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இது வந்து யூஸ்வலாக இதே தான் சாமியம் உள்ள லாபை இதுலேயும் நிறைய இது வந்து வரக்கல யூஸ்வலாக பார்த்தா பட் அதில் சின்னதானியை வச்சு சின்ன வெங்காயம் சட்னி அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் பருமனை குறைக்கும் பார்த்தீங்கன்னா 8.3 கிராம்ஸ் நார்சத்து வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 25 அது வந்து பார்த்தீங்கன்னா சத்துமாவாக ரெடி பண்ணுறது பட் சத்துமா வந்து கொஞ்சம் லட்டு வந்து பசங்களுக்கு எள்ளு வெள்ளை எள்ளு வறுத்துட்டு நல்லா இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் இது எல்லாமே பண்ணலாம். எனக்கு மார்னிங்கில் வந்து ஆச்சு ஒரு 3 hours 4 hours கிட்ட. ஏன்னா இது ஓவர் நைட் சோப் பண்ண வேண்டியது. விசில் வந்து ஒரு 8 விசில் கிட்ட விடணும். நல்லா ஸ்மாஷ் பண்ணணும். ராகி கலந்துருக்கிறதுனால இதுவும் ஒரு சத்தான ரொட்டீன் நிறைய இருக்கு. ராகி சாப்பிட்றதுனால பெண்களுக்கு வந்து அதெல்லாம் சரி செய்யுது. இதில் வந்து வெல்லம் அந்த எள்ளு இதில் சுத்தமான நல்லெண்ணெய் கலந்துருக்கிறதுனால இதில் புரோட்டீன் பொட்டாசியம் அதெல்லாம் இருக்குது. ரெண்டாவது வந்து பிரண்டை துவையல். பிரண்டை துவையல் வந்து நரம்பு சம்மந்தப்பட்டமான பிரச்சனையெல்லாம் சீர் செய்யும். குழந்தைங்களுக்கு வந்து ஞாபக சக்தி நிறைய கொடுக்கும். ரெண்டாவது வந்து சளி இருமல் அந்த பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கிறதுனால இந்த பிரண்டை துவையல் டேஸ்ட் பண்ணி இது வந்து நம்ம பாரம்பரிய தான் வந்து எல்லா எல்லாமே பண்ணுறாங்க. இவ்வளோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த விவசாயத்தோட இது இருக்குது. அவங்க பட்ட கஷ்டங்களும் அந்த பிள்ளையாரோட பிளெஸிங்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் கம்பு செஞ்சுட்டு அது வந்து நிறைய எண்ணு சொல்லுவாங்க. 4 நாளைக்கு இட்லி தோசைக்கு பதிலாக நம்ம வந்து கம்பு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது. நம்ம நிறைய எடுத்துக்கணும். இட்லி தோசையை நம்ம மாற்ற ட்ரை பண்ணணும். நம்ம மேக்ஸிமம் அதில் அரிசி டிஷ்ஷாக நம்ம வந்து எடுத்துக்கணும். கம்பு நம்ம வந்து ஒரு அரைச்சி வச்சுனா நம்ம ஈஸியாக நம்ம நம்ம அதை எடுத்துக்கலாம். அதை வந்து கொள்ளு ரசம் சொல்லுவீங்க. அதாவது இழைத்தவனுக்கு எள்ளு கொடுத்தவனுக்கு கொள்ளு. நம்ம வந்து இறைச்சவங்க வந்து எள்ளு சாப்பிடணும், கொடுத்தவங்க வந்து கொள்ளு சாப்பிடணும். அதுக்காக இடை கொண்டு தான் குறைக்குமா இதை சாப்பிடணுமா அதே மாதிரி நம்ம சாப்பிடறாங்க கிடையாது. இதில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. நம்ம வந்து பெண்களுக்குமே இது அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது. இன்னைக்கு வந்து நம்ம முன்னோர்கள் வந்து கொள்ளு கொடுப்பாங்க. எதனாலனா அது வந்து அதிக வேலைகள் செய்யணும், அதிக வேலைகள் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொள்ளு கொடுக்குறாங்க. அந்த கொள்ளு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் இருக்குது. கொள்ளுல வந்து உடல் வலி ஆஸ்துமா இதெல்லாம் குணப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. அதனால நம்ம கொள்ளு வந்து நிறைய எடுத்துக்கணும். அப்புறம் வந்து இது வந்து கற்பொழுது வந்து பெண்களுக்கு ஒரு அரிய மருந்து. நம்ம வந்து மாதவிடாய் நேரங்களில் அதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம மாதவிடாய் வரதுக்கு முன்னாடியே அதை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட இடுப்பு வலி, இந்த முதுகு வலி, அப்புறம் நேரத்தில் நிறைய பெண்கள் வந்து வேலைகள் பண்ணுறாங்க. அதை வந்து நம்ம கலந்து வரகரிசி இருக்குது. வரகரிசியில் வந்து
வந்து இதய ஆரோக்கியம் வந்து மேம்படுத்துற குணம் இருக்கு. மாதவிடாய் பிரச்சனைகள் நமக்கு நிறைய இருக்கு. அதெல்லாம் சரி செய்யக்கூடிய குணம் இருக்கு. அது வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஓமக்களி வந்து பிரசவம் ஆன பெண்களுக்கு வந்து கொடுப்பாங்க. பிரசவம் ஆன பெண்களுக்கு வந்து ஒரு லேகியம் மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம எடுத்துட்டு வந்தோம்னா அந்த கசடுகள் வந்து நமக்கு உள்ளார எடுத்தாலே நமக்கு வந்து ஏதாவது தட்டிகள் ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி வந்து நம்ம குடித்தாவே இந்த லேகியம் வந்து ஒரு உருண்டை இவ்வளோதான், அதோட அளவு சின்னது, ஆனால் வந்து நன்மை பெருசு. நம்ம அதை கொடுத்தோம்னா அந்த கசடெல்லாம் கண்டிப்பாக வெளியில் வந்துடும். அது மட்டும் கிடையாது, இது நிறைய நினைவாற்றல் சக்தி, செயல்திறன் எல்லாமே இது கொடுக்க வேண்டிய சக்தி இருக்குது. இதான் நான் செஞ்சுருக்கேன். சூப்பர். மதுரசம் வந்து ரொம்ப நல்லது. வரகரிசி பாயாசம். மேடம் நம்ம பாரம்பரிய முறைப்படி வீட்டுக்கு வந்தாங்க முதல் முறை நம்ம வந்து மோர் தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அதுக்காக ஓகே பழைய சோறு பாரம்பரிய உணவு, விவசாயிகள் பாரம்பரிய உணவுகள் தான். அதுக்கப்புறம் இது வந்து நவதானியங்கள் போட்டு செஞ்ச குளக்கட்டின பயிர்கள் எல்லாமே. இது வந்து வரகரிசி பாயாசம். இது வந்து பொரிமா உருண்டை. பொரிமா உருண்டை வந்து மாசமாக இருக்கும்போது அவங்களுக்கு உலகத்துக்கு. இது வந்து பொட்டுக்கடலை உருண்டை. இது வந்து கம்பு உருண்டை. இது வந்து ராகி உருண்டை. இது வந்து தயிர் சாதம். வரகு வந்து தயிர் சாதம் பண்ணியிருக்கோம். இது வந்து ஏழு நிறைய வெரைட்டி பண்ணியிருக்கீங்க. காலையில் பசங்க சரியாக சாப்பிடணும். வெறும் கஞ்சி மட்டும் குடிச்சாலே நல்ல ஒரு எனர்ஜி. இது வந்து லட்டு. அதில் வந்து வேர்க்கடலை, அப்புறம் நெய் இருக்குது, அப்புறம் வந்து எல்லாமே வந்து லட்டில் எல்லாமே ஹெல்த்தி ஃபுட்டு வந்து காலையில் வெறும் பிரேக்ஃபாஸ்ட் அதான் சேட்டாங்க. காய வைக்கும்போது அந்த அரிசியில் வந்து நம்ம அடை பாயசம் நெக்ஸ்ட் வந்து கருப்பு அரிசி, கருப்பு அரிசியும் கருப்பு உளுந்து நமக்கு தெரியும். ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து ஒரு 10 வயசுக்கு ஆயிடுச்சாலே நமக்கு வந்து கருப்பு உளுந்து தான் வந்து லேட்டஸ்ட் வந்து அந்த போன்ஸ் எடுத்துருக்கு. அந்த கருப்பு உளுந்து அப்புறம் வந்து கருப்பு கவுனி அது ரெண்டும் சேர்த்து கஞ்சி பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து சாம அரிசி. ஒரு மனுஷன் வந்து ஆமை அளவுக்கு வாழ்றன்னு நினச்சானா வந்து கண்டிப்பாக டெய்லி வந்து சாம சேர்த்து பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 60ஆம் குருவை அரிசியில் சக்கரை பொங்கல் செஞ்சுருக்கோம். ஒரு விவசாயி வந்து நல்ல பலன் கொடுக்கக்கூடிய அரிசின்னு பார்த்தீங்கன்னா 60ஆம் குருவை தான். ஒரு வருஷத்துக்கு 5 தடவை கூட அவங்க வந்து வயல் வச்சுருந்தாங்கன்னா போட்டு எடுக்கக்கூடிய அரிசி வந்து 60ஆம் குருவை. 60 நாளில் அந்த அரிசி வந்து நல்லா விளைச்சி வந்துடும். அதனால தான் 60ஆம் குருவை குறுகிய காலத்தில் விளையுது. அதே மாதிரி நல்ல பலன்களை தரக்கூடிய. அதே மாதிரி நம்ம டெய்லி இந்த 60ஆம் குருவை அரிசியை சாப்பிட்டு வரும்போது நம்மளுக்கு சீக்கிரமாக உடம்புக்கு தேவையான எல்லா பெனிஃபிட்ஸும் கொடுக்கக்கூடியது இந்த 60ஆம் குருவை அரிசி. அடுத்து பார்த்தீங்கன்னா பூங்கார் அரிசியில் ஒரு பூங்கார் பெண்ணி அரிசி, அதாவது பெண்கள் அரிசி அப்படின்னு சொல்லிட்டு பூங்கார் அரிசி இன்னொரு பேர். ஏன்னா பெண்களுக்கு வந்து பூங்கார் அரிசி வந்து நீங்கள் ப்ரெக்னென்சி டைமில் சாப்பிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 6 months to 7 days எடுத்துகிட்டே வரும்போது உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரிக்கு வந்து ரொம்ப உதவக்கூடியது வந்து பூங்கார் அரிசி.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இட்லி வந்து தங்கச்சம்பா அரிசி வந்து செஞ்சது. தங்கச்சம்பா அரிசி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முருங்கை இலை 3 கொஞ்சம் நம்ம சொல்லுவாங்க முருங்கையை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் வெறும் வழியோடய போயிடலாம். நீங்கள் முருங்கையை வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டீங்க. நீங்கள் எவ்வளோ வயசு ஆனாலும் சரி குச்சி ஊட்டி நடக்க வேண்டாம், வெறுங்கையோடய நம்ம கடைசி வரைக்கும் நடக்கிறது முருங்கை உதவிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சோளம். இந்த சோளம் பார்த்தீங்கன்னா சிகப்பு சோளம். சிகப்பு சோளம் நம்மளுக்கு வந்து உடம்புல வந்து ரத்த சிவப்பணுக்களை வந்து அதிகமாக உற்பத்தி தரக்கூடிய லைஃபோன்ஸ் வந்து அதிகமாக உற்பத்தி தரக்கூடிய சிகப்பு சோளம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ராகி. நம்மளுக்கு வந்து ஒரு நாளைக்கு நம்மளுக்கு தேவையான எல்லா கால்சியம் சரி போன்ஸ் தேவை. இப்போ வந்து போன் டென்சிட்டி நிறைய பேருக்கு கம்மியாகும். அவங்க டெய்லி வந்து எடுத்துக்கக்கூடிய உணவு என்னன்னா இந்த ராகி. ராகியில் வந்து நட்ஸ் வந்து நிறைய ஸ்டஃப் பண்ணி இந்த கொலக்கட்டை வந்து பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா காட்டியான அரிசியில் கருப்பட்டி போட்டு ஒரு அடை. காட்டியான அரிசி வந்து நிறைய பேர் கேட்டு காட்டியான அரிசியோட பெனிஃபிட் ஒரு யானை வளர்கிற அளவுக்கு அந்த நெல் பயிர் வந்து ரொம்ப உயரமாக வளருமா. அந்த வயலில் வந்து யானை வந்தால் கூட தெரியாது. அந்த அளவுக்கு அந்த நெல் வந்து உயரமாக வளரும். கிட்டத்தட்ட வந்து 7 அடி 8 அடி வந்து வளரக்கூடிய நெல். உடம்புக்கு வந்து யானை அளவுக்கு வந்து தெம்ப தரக்கூடிய அரிசியும் பார்த்தீங்கன்னா இந்த காட்டியான அரிசி தான். அதுக்கடுத்து இது பார்த்தீங்கன்னா இது வந்து 4 வகையான சிறுதானியங்கள் வச்சு இந்த கொலக்கட்டை பண்ணிப்போம். வரகு, சாமை, திணை, குதிரைவாளி இது 4 வந்து சேர்த்து இந்த மில்லட் கொலக்கட்டை. இது வந்து முடக்கத்தான் சட்னி. உங்கள் எலும்புகள் வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் எலும்பு உடஞ்சவங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து ஜாயிண்ட் ஆகுன்னு நினச்சிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க முடக்கத்தான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரண்டை 2 போட்டு இந்த சட்னி வந்து பண்ணிடுவோம். பூங்கார் அரிசிக்கு முடக்கத்தான் சட்னி. இது வந்து 15 வயசு 15 யாராவது ஸ்கின்ல ஒரு நம்ம தொடர்ந்து ராகி சாப்பிடுவோம். அந்த சர்க்கரை நோய் அது இல்லாமல் நார்ச்சத்தும் அதிகமாக இருக்குது. பெண்களுக்கு தேவையான சத்துக்கள் நிறைய வந்து அந்த சாமை அரிசியிலேயே. அதனால நான் இது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே எடுத்துருக்கிறது ராகியில் செய்கிற மாதிரியான டிஷ் தான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா காய்கறி எல்லாமே கலந்த ராகியில் செஞ்ச காய்கறி சூப்பு. இது டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். இது வந்து பாரம்பரியம். நம்ம பழைய காலம் அப்படின்னாலே பெரியவங்கலேருந்து சின்ன பழைய சாதத்தை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதனால வந்து இதை நான் அதே போல் இது வந்து குழந்தைங்களுக்கான சாதாரண ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாதாரண ஒரு ஸ்நாக்ஸாக நம்ம செய்யறதுக்கான. அப்புறம் இது ராகியில் செஞ்சுருக்கேன். ராகி போட்டு ராகி சேமியா, ராகியில் அடை செஞ்சுருக்கேன். இலை இருக்கா இலை அடை சாப்பிடுங்க. ஆமாம் வேண்டாம். ஃபர்ஸ்ட் உணவையே வாழை இலை டெய்லியுமே நீங்கள் வாழை இலையை சாப்பிட்டீங்கன்னா உணவையே வராதுன்னு ஒரு மருந்து. உப்பு எதுக்கு சாப்பிட்றோன்னா உணவுக்கு சுவை இருக்குன்னு. இன்னொன்று உப்பு வந்து என்ன பார்த்தோன்னா உணவு பொருள்லாம் எதுவுமே கெடாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறது அந்த உப்பு. ஃபஸ்ட்டு வரகரிசி சாதம். வரகரிசி சாதத்தில் எப்பயுமே ஒரு சிறுதானியம் இதுவுமே சிறுதானிய வகைகள் அதில் இந்த வரகரிசி ரொம்ப இது வந்து என்ன பார்த்தோன்னா மாதவிடாய் பிரச்சனைக்கும் உகந்தது. பெண்கள் வந்து இதை நல்லா சாப்பிட்டா மாதவிடாய் பிரச்சனை எந்த பிரச்சனையும் வராது. மாதுளை பொரியல் இது வந்து நமக்கு தெரியும். அதில் வந்து ரத்தத்தை வந்து அதிகப்படியான பயிர் வந்து அழைக்கும்.
அதில் வந்து சின்ன வெங்காயம் போட்டு ஃப்ரை அதுக்கப்புறம் எள்ளு உருண்டை வந்து என்ன பார்த்தோன்னா எண்ணெய்க்கு ரொம்ப நல்லது ப்ளஸ் வந்து அது இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இது இன்னொன்று என்ன பார்த்தோன்னா சூடாக தான் இருக்கு. அந்த சூப்புமே சூடாக தான் இருக்கு. நல்லா இருக்குங்களா? இது வந்து என்ன பார்த்தோன்னா இளைத்தவனுக்கு எள்ளும் கொடுத்தவனுக்கு கொள்ளும் போடுற அந்த மாதிரி இருக்குது. அது வந்து நமக்கு எடையை குறைக்கிறதுக்கும் இல்லாமல் சிறுநீரக கற்கால வந்து கரைக்கிறதுக்கு இந்த கொண்டு அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து சாதம் கருப்பு உளுந்து களி இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா மூட்டு வலியான பிரச்சனை உள்ளவங்களுக்குலாம் வந்து இது போக்குறது வந்து இந்த கருப்பு உளுந்து வந்து ரொம்ப கண்டு இந்த கருப்பு உளுந்து வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டு வச்சீங்கன்னா மூட்டு வச்சுக்கணும் அந்த அளவுக்கு இருக்கு. அதே மாதிரி தான் இந்த கருப்பு உளுந்து சாதம் முருங்கைக்கீரை பொரியல் இது நமக்கு தெரியும். நம்மளுடைய என்ன பார்த்தோன்னா இரும்பு சத்து அதிகமாகும் ப்ளஸ் வந்து என்ன பார்த்தா ஹீமோகுளோபின் வந்து அதிகமாக அந்த முருங்கைக்கீரை இது வந்து என்ன பார்த்தோன்னா மல்லித்தொகை இந்த இதுக்கு வந்து மல்லித்தொகை இது வந்து செரிமானத்துக்கு ரவா லட்டு யாருமே ரவா லட்டுனா பயந்து விடுவாங்க பயந்து விடுவோம். ஆனால் ரவா லட்டு ரொம்ப நல்லது. உடல் எடையை வந்து குறைக்கும். நம்ம வாரியர் எடுத்துக்குவோம் நம்ம குண்டாயிடுவோம். ஆனால் வந்து ரவா லட்டு அப்படி எடுத்துக்கவே மாட்டோம். ஸோ வந்து கொஞ்சம் சொன்னால் அதுவே உடல் எடையை வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து திணை பொங்கல் இது வந்து கம்பு இந்த ரெண்டுமே என்ன பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோயாளிகள் டெய்லியுமே எடுத்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் கட்டுப்படுத்தி அவங்க அந்த நீரிழிவு நோயாளி வந்து இது கம்பு சொல்லிட்டு இதில் வந்து கம்பு வந்து ரொம்ப இருக்கு. நார் சத்து பாஸ்பரஸ் சத்து அதுக்கப்புறம் வந்து புரதச்சத்து கார்போஹைட்ரேட் எல்லாமே அதிகமாக இருக்கு. திணை வந்து நீங்கள் நார்ச்சத்து இருக்கும் மோஸ்ட்லி வந்து நார்ச்சத்து தான் அதிகமாக இருக்கும். இது இந்த ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. டெய்லியுமே எடுத்துக்கலாம். இது வெத்தலை ஏன் சாப்பிட்றோம்? செரிமானத்துக்கு தான். செரிமானத்துக்கு உதவும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலை வந்து கால்சியம் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருந்தால் தான் செரிமானம் நல்லா நடக்கும். ஸோ வந்து வெத்தலை வந்து அதுதான் யூஸ் பண்ணுறோம். இதுல சக்கரை போட்டுருக்கீங்களா? உடம்பு சூட்டை மருந்து உணவே மருந்து இருந்துச்சு. இப்போ மருந்து ஒவ்வொரு எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஆயுள் போய் சாப்பிட்றதுனால ஏன்னா வீட்டிலே செஞ்சா எந்த நோயும் நமக்கு இப்போ வந்து இதை யாரும் எல்லாமே மறந்துடுறாங்க. இல்லை இப்போ உள்ள தலைமுறைக்கு நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அவங்களோட தலைமுறைக்கு அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. இது வந்து இளநீர் பாயசம் இது நம்ம பண்ண தேவையில்லை. இது பாலை நல்லது இளநீர் அதோட தேங்காய் முந்திரி பருப்பு அவசியமே கிடையாது. ரொம்ப நல்லது. அது போல இது சொன்னாங்க எல்லாமே முருங்கைக்களி லேடிஸ் வந்து ரொம்ப வந்து யூஸ் ஆகும். லேடிஸ் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். இடுப்பு வலி சின்ன வேலை பார்த்தா இடுப்பு வலி வந்துருது அப்படின்னு பண்ணுறோம். அப்போ வந்து நம்ம வாரத்தோட ஒரு 2 நாள் செஞ்சு சாப்பிட்டாலே அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்கு. இது திணை பொங்கல் வந்து எலும்புக்கும் அதுலேயும் காலையில் வந்து புரதச்சத்து மெட்டாசியம் வந்து எல்லாமே இருக்கு. அதை வந்து நம்ம வாரரிசி பொங்கல் சாப்பிட்றதுனால திணை பொங்கல் இந்த மாதிரிலாம் எடுத்து ஏதாவது ஒரு பொங்கல் வச்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளோ இது அடை இது வந்து சுகர் பேஷண்ட் வந்து ரொம்ப இந்த சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து கஞ்சி தான் குடிக்காம தானியத்தை எப்படி ஒவ்வொரு நோய்க்கு எப்படி பயன்படுத்தி சாப்பிடணும்னு தெரிஞ்சுக்கணும். இது வந்து அடை வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அது போல லேடிஸ்க்கு அதிகமாகும். ராகி ஏதாச்சும் ஒரு புட்டு சிறை நம்ம வாரத்தில் ஒரு நாள் இருந்தால் அந்த ஸ்கின் இல்லாமல் ஒரு நாள் புது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து வேர்க்கடலை சட்னி இதுக்கு வேர்க்கடலை சட்னி வச்சிருக்கேன். இதுக்கு தேங்காய் வேர்க்கடலையில் எல்லாம் குழந்தைகளும் நல்லா சாப்பிடலாம். இது ராகி லட்டு குழந்தைகளோட ஸ்நாக்ஸ் தான் வாரத்தில் ஒரு
ஸோ அது அவங்க வேர்ஷனாக கொடுப்போம் அப்படின்றதுக்காக தான் இது ட்ரை பண்ணது. ஸோ இது வந்து ஜிஞ்சர் பிரெட். இந்த ஜிஞ்சர் பிரெட் வந்து இதுதான் கிறிஸ்மஸ்க்குலாம் நம்ம வந்து அவங்க ஆத்தென்டிசிட்டியாக பண்ணுற ஜிஞ்சர் பிரெட். ஸோ அதை வந்து நாங்கள் மல்டிமில்லட்ஸ் யூஸ் பண்ணி சோளம், ராகி, கம்பு எல்லாமே பண்ணி இதை வந்து ஜிஞ்சர் பிரெட் பண்ணுது. ஸோ இது வந்து ஆக்சுவலி எடிபிள். அண்ட் தென் வந்து இதை வந்து கான்செப்ட் வந்து ஒரு நேச்சர் கான்செப்டாக, நம்ம பாரம்பரியம்னாலே நேச்சர், ஸோ நேச்சர் கான்செப்டாக பண்ணலான்றதுனால இது எல்லாமே எடிபிள். இது வந்து ப்ரௌன் சுகர், இது ப்ரொக்கோலி நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் தென் வந்து சங்குப்பூ இருக்குல்ல, அதோட எசன்ஸ் எடுத்து அகர் யூஸ் பண்ணி இதை வந்து சீ மாதிரி நம்ம சல்லிப்பூட இதை வச்சு நம்ம ஜெல்லி ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ராகி வந்து நம்ம கூல் பண்ணுவோம்ல, அதை வந்து ஒரு முன்னாடி வெர்ஷன்லேயே நம்ம எடுத்துட்டு அதை வந்து இட்லி மாதிரி ஸ்டீம் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்டோன்ஸ் மாதிரி நம்ம பண்ணி இதை வந்து நேச்சராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம் மேம். ஸோ இதை நீங்கள் இப்போ வந்து சாப்பிட்டு பாருங்கள். இதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு இப்போ ஒன்று இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம மல்டி பேன் கேக் பண்ணியிருக்கோம். இது வந்து திணை, கம்பு, சோளம் எல்லாமே முக்கால்வாசி முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஓட்ஸ், பிகாஸ் அந்த டெக்ஸ்டர் பண்ணுறதுக்காக ஓட்ஸ் ஆட் பண்ணி ஃபோர்த் அட்டம்ப்ட்ல தான் வந்துச்சு. சமூகமே கிடைக்கல, சந்தோஷம் தான் போய் தேடி எக்ஸலென்ட் ராகி ராக்ஸ். நம்ம நார்மலாக தக்காளி சட்னிலாம் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்மேட் பண்ணியிருக்கோம் அதே தான். பட் நான் வந்து கம்பு இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து திணை பாயாசம். கம்பு சட்னி தெரியுதா கம்பு போட்டது வந்து மேம் இதை ட்ரை பண்ணி சட்னி பாரம்பரிய உணவு திருவிழா அப்படின்றதால மேக்ஸிமம் நம்மளோட பாரம்பரிய ஃபுட்டை பாரம்பரிய முறையிலேயே கொடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன். பாரம்பரிய முறையில் திணை அப்படின்னு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வர்றது கேழ்வரகு தான். கேழ்வரகு நான் எதுக்கு சூஸ் பண்ணோம்னா கேழ்வரகு ஃபார் ஆல் பீப்புள்ஸ், ஃபார் விச் பீப்புள் டு புவர் பீப்புள் ஈஸியாக கிடைக்கும், எல்லா பீப்புளுக்கும் கிடைக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா விட்டமின்ஸ், மினரல்ஸ், பெனிஃபிட்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. இவங்க ரிசர்ச் நட்ஸ் அதெல்லாம் இருக்கிறதால இந்த கேழ்வரகுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஈஸியாகவும் கிடைக்கும், அடித்தட்டு மக்களுக்கு கிடைக்கும். அதனால தான் கேழ்வரகு மட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து குதிரைவாளி கேழ்வரகு கறி. அதுக்கப்புறம் இது வந்து கேழ்வரகு ரெண்டும் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து ராகி இலை. இதில் ராகியில் வந்து ப்ரோட்டீன் கால்சியம் இருக்குது, ப்ளஸ் அயன் சத்தும் சேரணும் அப்படின்றதுக்காக ராகி இலையை சூஸ் பண்ணி அதில் முருங்கைக்கீரையும் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ராகி அதுக்கு ப்ளஸ் ராகியோட மெயின் பெனிஃபிட் என்னன்னா பிரஸ்ட் ஃபீட் பண்ணுற மதர்ஸ்க்கு அந்த பார்த்து வைக்கிறது நிறைய எல்லாருக்கும் அஃபோர்டபுளாக இருக்கும். அதனால களி சூஸ் பண்ணது டாக்டரோட ஃபேவரட் களி. ஈவன் நம்மளோட பாரம்பரிய ஃபுட்டை வந்து இனோவேட்டிவாக கொடுக்கணும்னு எல்லாரும் லைக் பண்ணி கொடுக்குறாங்க. ஈவன் நம்ம ஜென்ரேஷன் இதெல்லாம் பார்த்தோம். பட் இப்போ இருக்கிற கிட்ஸுக்கு இதுதான் இன்னும் நிறையா இருக்குது. இது தெரியவே தெரியாது. இப்போ நிறைய பசங்க வந்து ஆன்டி இதுன்னு கேட்டாங்க. அதனால நம்ம பழசை பசங்களுக்கு புதுசாக கொடுக்குறோம். அவங்களுக்கு இது புதுசு, நமக்கு பழசாக இருக்கும். பட் அவங்களுக்கு இது இனோவேட்டிவ். ஈவன் இனோவேட்டிவாக எதாவது பேக் பண்ணோம். அதில் சமைச்சு இப்போ போடுற மாதிரி தயிரா அது தயிர் இல்லை அரைக்கீரை கடையில் இது அரைக்கீரை களிக்காக இப்போதைக்கு இது வந்து குளுக்கோஸுக்கு முன்னோடி மேம். நம்ம வந்து ஆயுர்வேத காலத்தில் நம்ம அந்த பாரம்பரிய காலத்தில் இதை விட ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் வந்து இருக்க முடியாது. பானகம், இது வந்து பானகம், பானகரம் அப்படின்னு ஒரு ஊரில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க.
மிக்ஸ் பண்ணி இது பண்ணுறது. கோயில் திருவிழாவில் வந்து அதிகமாக இதை வந்து வச்சு கொடுப்பாங்க. இந்த பானகம் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா உடல் சூட்டை கணிக்கக்கூடியது. அப்போ வந்து சிக்கன் பாக்ஸ் இதெல்லாம் அம்மை அதுக்கு வந்து மேக்ஸிமம் கேரளா சைடு இது வந்து மோஸ்ட்லி எல்லா இதுவுமே கொடுப்பாங்க அந்த பானகம். இதே பாயாசம் அது வந்து ஃபுட் கலர் சேர்ப்பாங்க. சூப்பர் சூப்பர். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? நிறைய மென்ஸ்ட்ரல் நின்றதுக்கப்புறம் அவங்களாம் டி ப்ளஸ் அவங்க வந்து அதிகமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஜென்ரலாக இந்த அந்த ப்ரீபட்டம் இதுமாரி வர அதுக்காக அதே மாதிரி இது வந்து யூஸ் பண்ணுறதுக்காக நெல்லிக்காய் வந்து நார்மலாக எடுத்துக்கலாம். இது எல்லாம் இதில் வெள்ளத்தில் போட்டு எடுத்துக்கணும். எல்லாம் சுவையும் குழந்தைங்களுக்கு
ஸோ எல்லாம் பண்ணுங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம திணை வந்து வேறு நாட்டு திணை நட்டு பண்ணுவோம். ஆக்சுவலாக இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஓவரால் லைக் வந்துட்டு போன் காக்னிட்டிவ் அஸ் வெல் அஸ் வந்து சப்ளை எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒமேகா 3, 6 and 9 எல்லாமே ரிச்சாக இருக்குது. இது ஹெல்ப்ஸ் த பிரெயின் அஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹெல்ப் ஃபார் கம்மி ஆகும். ஸோ பிகாஸ் இதை சாப்பிட்ட உடனே நல்லா பிரெயின் ஆகும். அதே சேம் டைம் வந்து போன்ஸ்க்கு நல்லா வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுனால தே கெட் மசில் ஸ்ட்ரென்த் ஆல்சோ. அதே மாதிரி அவங்க வளர வளர வந்து அவங்களுக்கு எந்த வீக்னஸும் எல்லாமே இருக்கும். அண்ட் ஹார்ட் நான் சொன்ன மாதிரியே ஹார்ட் இட் ரெகுலேட்ஸ் பிளட் அக்ராஸ் சர்க்குலேஷன். ஸோ அதனால அண்ட் இட்ஸ் குளுட்டன் ஃப்ரீ. ஈவனாக சிங்கிள் இது கூட நம்மளுக்கு எதுவுமே யூஸ் பண்ணலாம். இட்ஸ் லைக் குளுட்டன் ஃப்ரீ எல்லாமே அவங்களுக்கு இருக்கணும். அதே மாதிரி இட் யூஸ் எனர்ஜி. ஸோ ஓவரால் ஹெல்த் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா திணையிலே சர்வீஸ் ஆக்சுவலாக வந்து மில்லட்ஸில் வந்து செவரல் நம்பர் ஆஃப் மில்லட்ஸ் ஒரு 10 மில்லட்ஸ் இருக்குது. 10ல் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் மில்லட் சொல்கிறது வந்து நம்மளோட திணை தான். இந்த திணையோட வந்து நம்மளுக்கு வேர்க்கடலை gives a good benefit for and thank you ma'am, thank you for giving this opportunity for the parents also and as a chief guest Raju ma'am இது நான் பண்ணுறேன். கம்மங்கூடு பானகம் கருப்பட்டி ப்ளஸ் புளி வாட்டர் உளுந்தங்களி மணி உருண்டை எள்ளு உருண்டை முண்டை கட்டி எல்லாமே மஸ்ட் ட்ரை டிஷ். இதெல்லாம் ரெடி பண்ணி இதெல்லாம் ஓவர் நைட் சோளம் ஓவர் நைட் பண்ணலாம். கம்மங்கூடும் அதே மாதிரி நைட்டே மேக்னேட் பண்ணி வச்சு காலையில் டைவர்ட் மார்னிங் 5:30 ஸ்டார்ட். மல்லித்துவேல் ಎಲ್ಲ ವ್ಯವಸಾಯಗಳಕ್ಕಾಗಿ ಉள்ள ಪುರ್ತು ಕಟ್ಟದು. தேங்காய் பால் பால் தேங்காய் பால் எடுத்து என் பசங்களுக்கு கொடுத்தாலும் ரொம்ப நல்லா ட்ரை பண்ண முடியல. ஏதாவது சம்திங் குழந்தைங்களுக்கு எப்படி அதை வந்து எடுத்துட்டு போகலான்றதை பார்த்து இது வந்து மரவள்ளி கிழங்குல பண்ண ஃபிங்கர்ஸ் மரவள்ளி கிழங்குல பண்ண ஃபிங்கர்ஸ் சூடாக கான்செப்ட். ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் நல்லா கொஞ்சம் மெதுவா நம்மளுடைய நம்மளோட முன்னோர்கள் எல்லாருமே இதை தான்
நம்ம இப்போ மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ இதுதான் எல்லாருக்குமே தெரியும். எல்லாமே பவர் பேக். ஏன்னா அதோட ரூட்டில் தான் எல்லா செட்ஸும் இருக்குது. ஸோ வாஷிங் அப்படின்னா பனங்கிழங்குல நாங்கள் வந்து பனங்கிழங்கு ஏன்னா இதை வந்து சவுத்தில் ஈவன் டு குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்குறது அதை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அதை வந்து நாங்கள் மாதிரி பண்ணிடுவோம். இது வந்து பனங்கிழங்கு வித் ஜாக்ரி தேங்காய் அந்த கீ போட்டு அந்த புட்டு மாதிரி பண்ணிடுவோம். ஸோ அந்த லட்டாவும் பண்ணிடுவோம். ஸோ இதில் வச்சு இப்போ எல்லா குழந்தைங்களுக்குமே ஃபைபர் ரொம்ப முக்கியம். அந்த மோல் மவுண்ட் அந்த இரிட்டேஷன் அதெல்லாம் ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ 24 நேரம் கால்சியம் இது ஒரு பவர் பேக். ஏன்னா இதெல்லாம் நமக்கு தனியாக பிரிக்க வேணாம். இட்ஸ் மோர் ஹேவிங் அமினோ ஆசிட் அண்ட் ஒமேகா 3 அண்ட் சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்தோம் இது டேரெக்டாக அப்படி சாப்பிட மாட்டாங்க. இதுதான் ரூட் இது. பிகாஸ் ரூட் ஹேவ் ஆல் த திங்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம எப்படி நம்ம வந்து சோஃபிஸ்டிகேட் பண்ணுறோம் அப்படின்றதுலாம் இருக்குது ஃபுட்டு சரிங்களா. ஸோ அந்த இது ஹேவிங் மோர் மெட்டபாலிக் அண்ட் விட்டமின் சி ஏ நம்ம மேக் பண்ணிடுவோம் அப்படின்னா how to make it regular. நம்ம everyday ஒரு பொரியல் புட்டு அதெல்லாம் பண்ணுறாங்க. அதை வந்து ரெகுலராக நம்ம எடுக்கிற மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா இதையே வந்து ஒரு பொரியல் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபுட் ஃபார்மேஷன் தான். ஸோ தேங்காய்பால் தான் சொன்னேன். பசும்பால் இருக்கு, தேங்காய்பால் எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு இவ்வளோ பேர் வந்து அண்ட் அவ்வளோ வெரைட்டிஸ், அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ், அவ்வளோ நம்மளோட ஒரு பர்பஸ் என்னன்னு சொன்னாக்கா கண்டிப்பாக வந்து ஃபுட்டு வந்து ஹெல்த்தி ஃபுட்டுங்கிறது வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு ரொம்ப தேவை. இப்போ நமக்கு வர இந்த டிசீசஸ்க்கு இதுலேருந்து வந்து நமக்கு ஹெல்த்தி ஃபுட் ரொம்ப தேவை. அதனோட ஒரு அவேக்கனிங் மாதிரி ஒரு ஐ ஓப்பனர் மாதிரி இருக்கணுன்றதுக்காக தான் இதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது 4th இயராக பண்ணுறோம் நம்ம இந்த ஃபுட் கார்னிவல், இந்த பாரம்பரிய உணவு திருவிழாவை 4வது வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் வந்து ரொம்ப சிறப்பாக அமைச்சுக்கிட்டே இருக்கு. காரணம் வந்து பெற்றோர்கள், நீங்க வந்து அதுல வந்து அந்த அளவுக்கு நீங்க வந்து அதுல ஆர்வம், நீங்க அதுல எவ்வளவு டிஷஸ் பண்ணலாம், அதுல எவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ், அதுவும் எவ்வளவு பேர் வந்து அதுக்கு தனியா சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கீங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸுமே வின்னர்ஸ் தான். இல்லை எல்லாரும் உங்களோட பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருமே வந்து சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஆனால் நாங்கள் வந்து இதில் ஒரு 4 பேராமீட்டர் வச்சுருந்தோம். அது நாங்கள் உங்களுக்கு ப்ரீஃப் பண்ணியிருந்தோம். அது என்னன்னாக்கா ஒன்று வந்து ஃபுட் கண்டென்ட் அண்ட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ், அதனோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன, ப்ளஸ் the way it is getting displayed, the food is getting displayed, and explanation and interaction.
அந்த ஃபுட்டை பற்றி அவங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அண்ட் சீஃப் கெஸ்ட் கூடவும் எங்கள் கூடவும் நீங்கள் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் சொல்கிறீங்கிறத வச்சு எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத வச்சு இந்த 5 பாயிண்ட்டை வச்சு நாங்கள் ஒரு 3 பேர் வந்து இதுக்கு வந்து எவாலுவேட் பண்ணி ரேட்டிங்ஸ் மாதிரி கொடுத்து அதில் வந்து we have selected people. ஸோ அகெயின் ஐ வுட் லைக் டு ரிப்பீட், இது வந்து இதில் எல்லாருமே வின்னர்ஸ், இதில் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அண்ட் பேஸ்ட் ஆன் திஸ் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் இதை வச்சு நவ் we have selected the winners. ஸோ நிறைய வெரைட்டிஸ் பண்ணியிருந்தீங்க. ஒரு இதுலேயும் ஒரு கேவரை அப்படின்னாக்கா அதில் எவ்வளோ இருக்கும் அப்படின்றதெல்லாம் என்னென்ன வெரைட்டி பண்ண முடியும். ஒருத்தர் அது என்ன கிழங்கு பண்ணியிருந்தாங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது. பனங்கிழங்குல என்ன பண்ண முடியும்னு ஒருத்தர் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. இதெல்லாம் வந்து நானே நிறைய வெரைட்டி கொடுத்துருந்தீங்க. ஒருத்தவங்க ஒன்றும் இல்லை 10-15 கொடுத்தோம்னா எங்களால் எதை சாப்பிட்றது எது டேஸ்ட்டு அப்படின்றதே கொஞ்சம் நேரத்துக்கு டிப்பாக நாங்கள் யோசிக்க வேண்டியது. ஆனால் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. ஐட்டம்னு சொல்லி ஒரு 3 எனக்கு முட்டை என்னால் தமிழில் பேசுறதுக்கு ரியலி வெரி ரொம்ப சொல்லவே முடியல ஆக்சுவலாக. ஸோ இதை நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம பசங்களுக்கு ஃபாலோ பண்ணணும். அதோட தாட்டா வி ஹாவ் நோ டைம் ஃபர்ஸ்ட். அதனால ஸோ இன்னைக்கு ஒரு டே நம்ம இதை வந்து ஒரு இதுவாக வச்சுட்டு வீக்லி ஒன்ஸாவது ஒரு டிஷ் கண்டிப்பாக எனக்கு ஸ்நாக்ஸ்க்கு வர மாதிரி நான் பார்ப்பேன். எனக்கு எல்லாத்தையும் இந்த உணவு எனக்கு கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக செக் பண்ணுவேன், பார்ப்போம். ஸோ ஐ திங்க் ஸோ இன்னைக்கு நிறையா உங்களுடைய ஹஸ்பண்ட் நிறைய உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. ஸோ இந்த ஹெல்ப் எப்படியும் கண்டி வர மாதிரி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிதிங் சார். தேங்க்யூ. I have this announcement of a time. இது பண்ணியிருந்தாங்க. So it's very different of the